3 முடிச்சு சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ரஞ்சித்தை ஜெயிலில் பார்த்து தப்பிக்க மாஸ்டர் பிளான் கொடுக்கும் பரமேஸ்வரி. பரமேஸ்வரி மற்றும் ரஞ்சித்தின் பிளானை முறியடிக்கப் போகும் சூர்யா. நடக்கப் போவது என்னன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போ சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் இந்த பரமேஸ்வரி இருந்துட்டு அப்படியே நல்லவ போல பாண்டியன் கட்டியும் ஜோதி கட்டியும் அண்ணே கவலைப்படாதீங்க, எப்படியும் அதாவது ரஞ்சித் தம்பியை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு நல்லவ போல் வந்துட்டு சீன் போடுவாள் இல்லையா. இன்னொரு பக்கம் சரியண்ணே எனக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா ரஞ்சித் தம்பியை இது வரைக்கும் நம்ம யாரும் போய் பார்க்கல இல்லையா. அப்படி இருக்கும்போது அவருடைய மனசு வந்து உடஞ்சி போகும். நான் வேணால் ஜெயிலுக்கு போயிட்டு வரட்டா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. மறுபக்கம் சரி இருமா நானும் வரேன் அப்படின்னு ஜோதி வந்து சொல்லுவாங்க இல்லையா. அண்ணி வேணாம் அண்ணி, ஆல்ரெடி நீங்கள் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்கீங்க, அதனால் நான் போய் பார்த்துட்டு வர்றது தான் வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு இந்த பரமேஸ்வரி மட்டும் போவாங்க இல்லையா. இன்னொரு பக்கமும் நம்ம சூர்யாவும் சரி, அதாவது விவேக்கும் சரி, கோர்ட்டுக்கு எப்போ வந்துட்டு இந்த ரஞ்சித்தை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு டைமிங்கை வந்து நோட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஏன்னா ரஞ்சித் வந்துட்டு மிக மோசமானவன், கேடு கெட்டவன். அவனுக்கு பின்னாடி ஏதோ 2 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு அவன் தப்பிக்க தான் பிளான் போட்டிருப்பான். ஏன்னா அவன் தான் தன்னுடைய தங்கச்சினும் பார்க்காம சுரேகா 2 பேரையும் கடத்திருக்கணும் அப்படின்னு நம்ம சூர்யா கெஸ் பண்ணது 100க்கு 100 வந்துட்டு உண்மைன்னே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே பரமேஸ்வரோடைய ஒரு சின்ன விளையாட்டு தான். மறுபக்கம் இந்த ரஞ்சித் சொன்னபடி பரமேஸ்வர் இருந்துட்டு அடியாட்களை வச்சு இந்த அரிதாவையும் சுரேகாவையும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. மறுபக்கம் அவங்களுக்கு டைம் வந்து சாப்பாடு வந்து கொடுப்பா தான் செய்வாங்க. இந்த பரமேஸ்வரி இருந்துட்டு இப்போது ரஞ்சித்தை போய் பார்ப்பாங்க இல்லையா. அப்போ ரஞ்சித் தம்பி எல்லாம் ஓகே தானே, அதாவது உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற டைமிங்கில், அதாவது அதுக்கு முன்னாடி குறுக்கால பைக்கை விட்டோ இல்லை காரை விட்டோ நான் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு டிராஃபிக் உண்டு பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க இருந்துட்டு நீ அந்த வேனில் மட்டும் இருந்து வெளியேறிங்கிட்டேன்னா போதும். அதுக்கப்புறமா நம்மளுடைய காரில் சேஃபாக வந்துட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா உடனே அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏற்றி விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை மட்டும் கரெக்டாக பண்ணுறேன்னு வந்து கேட்கும்போது, ஆண்டி இப்போ நம்ம போட்ட பிளான் எதுவுமே சொதப்பல தானே, அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்குது, சுரேகாவும் அங்கே வந்து சேஃப் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. மாப்பிள்ளை தம்பி அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. சுரேகாவிலையும் சரி, அதாவது அரிதாவிலையும் சரி, தான் எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு இடத்த அவங்களால வந்துட்டு கண்டுபிடிக்கவும் முடியாது. அதாவது நீங்கள் போகும்போது அந்த சுரேகாவையும் கூட்டிகிட்டு போகிறதான் போகிறீங்க அப்படின்ட்டு இந்த பரமேஸ்வரன் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு பக்கம் ரஞ்சித்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆச்சு, மறுபக்கம் சுந்தரவல்லியோட குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா சுரேகாவுக்கு இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட மாப்பிள்ளை தான் வந்துட்டு மாப்பிள்ளை அமையணும் அப்படின்னு பரமேஸ்வரி வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் நம்ம சுந்தரவல்லிக்கும் சரி, இந்த அருணாச்சலம் ஐயாவுக்கும் சரி ஒரு புரியாத புதிராக இருக்கிறது சுரேகாவும் அரிதாவும் எங்கே தான் போயிருப்பாங்க, என்ன தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. ஆனால் கடைசியில் நம்ம சூரிய மூலியமாக தான் தெரிய வரப்போகுது. ஏன்னா இந்த ரஞ்சித் இருந்துட்டு போலீஸ் வேனில் இருந்துட்டு தப்பிக்கிற ஒரு டைமில் தான் நம்ம சூர்யா இருந்துட்டு அந்த இடத்துக்கு மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல், ஏன்டா நீ வந்து தப்பிக்கவும் செய்கிறியா, உன்னை வந்து போலீஸும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து விட்டு வச்சுருக்காங்களா, உன்னாலலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து தப்பிக்க முடியாதுடா, முதல்ல என்னுடைய தங்கச்சி சுரேகாவும் உன்னோட தங்கச்சி அரிதாவும் எங்கே இருக்கான்ற மட்டும் உண்மையை சொல்லு. ஏன்னா இந்த மாதிரி தப்பிக்கும்போது மறுபடியும் உன்னை வந்து தூக்கி உள்ள வைக்கதான், உள்ள வைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீ வந்து கடத்தி வச்சு மறுபக்கம் கொலை மிரட்டலெல்லாம் விடுவேன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்போ உண்மை சொல்ல போறியா, இல்லை அதாவது போலீஸோட கன்னை வாங்கி நானே உன்னை வந்து சுட்டுத்தள்ளவா அப்படின்னு வந்துட்டு சூர்யா இருந்துட்டு இந்த ரஞ்சித்தை வந்து மிரட்டுவாங்க இல்லையா. அப்போது இந்த ரஞ்சித் சொல்கிற ஒரே விஷயம், உன்னால் வந்து முடிஞ்சதை பார்த்துக்கோடா, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலுமே நம்ம சூர்யா வந்துட்டு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் சுரேகாவை காப்பாற்றி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு தான் போக போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது நம்ம மறக்காம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.